இந்த பூஜை காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. சமதக்கினி முனிவருக்கு காலையில் குளித்துவிட்டு தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய அந்த பணியை ரேணுகா தேவி பல ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாளும் அவருடைய முயற்சியில் தோல்வி இல்லை. சமதக்கினி முனிவர் தன்னுடைய மனைவியின் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர், மனைவியும் கணவர் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர், கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடியவர், கணவர் என்ன கட்டளை இட்டாலும் மறுப்பு சொல்லாமல் செய்யக்கூடியவர், கணவருக்கு வேண்டிய பணிவிடைகளை குறிப்பறிந்து செய்யக்கூடிய அந்த குணப்படைத்த அந்த ரேணுகா தேவி இப்படிதான் ஒரு நாள் ஆத்தியத்தை செல்கிறார். அன்னைக்கு தான் சோதனை வந்து. என்ன சோதனை? ஆத்தியத்தை செல்கிறாள். வழக்கம் போல முதலிலே சமதக்கினி முனிவர் குளித்துவிட்டு வந்துவிட்டார். இரண்டாவது ரேணுகா தேவி ஆத்தியத்தை செல்கிறார்.